தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்ததுன்னா, தன்னுடைய குமாரன் என்று எந்த சலுகையும் காமிக்காமல், தன்னுடைய குமாரனுக்கு எந்த விதமான சோதனையும் அவசியமில்லை என்று நினைக்காமல், அவரையும் சோதனைக்குள் தேவன் கொண்டு சென்றார். ஆனால் எப்படிப்பட்ட சோதனை என்றால், அது மிகவும் நெருக்கடியான சோதனை. விசுவாச சோதனையிலேயே மிகவும் அதிகபட்ச சோதனை அவர் வாங்கிட்டார். இப்ப ஆபிரகாமுக்கு கூட தேவன் பரிசோதனை பண்ணாரு. அவருக்கு கூட என்ன மாதிரி சோதனைனா, விசுவாசத்திற்கான சோதனை. அதில் அவர் வெற்றி பெற்றார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டார். அதே போல கர்த்தருடைய விஷயத்திலையும் விசுவாச சோதனை என்பது சாதாரண நம்மை போல மனிதர்களுக்கு வருகிற சோதனையை காட்டிலும் அவருக்கு மிகுந்த நெருக்கடியான ஒரு சோதனை என்று பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாச சோதனையில், சகோதர சகோதரிகளே, அந்த விசுவாச சோதனையில் கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஜீவனை தந்தார் என்று பார்க்கிறோம்.